குக்கிங்கில் என்ன பார்க்க போகிறோன்னா நுரையீரல் வறுவல். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லா கழுவிடணும். ஒரு 2 மணி நேரம் கழுவி நல்லா இப்படி புளிஞ்சு கழுவுங்க. இதில் இருக்க நுரையெல்லாம் அப்போ தான் போகும். நல்லா 2-3 தண்ணி ஊற்றி நல்லா இப்படி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் பொடியாகவே கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பீஸ் வந்து பொடியாகவே கட் பண்ணிக்கோங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்துக்கலாம். சும்மா கொஞ்சமாக 2 கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்க. ஒரு 1/2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு சேர்த்துக்குவோம். சேர்த்து அதையும் நல்லா வதக்குவோம். பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்குவோம். இந்த அளவு சேர்த்தா போதும். சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. அது கூட நம்ம கழுவி வச்சுருக்க இந்த நுரையீரலை நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணியை புளிஞ்சுட்டே சேர்த்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக அது கூட மஞ்சத்தூள் சேர்த்து நம்ம அதை நல்லா வதக்கலாம். அதுலேயே தண்ணி பிரிஞ்சு வரும். நம்ம வதக்கி விட்டு வேக வச்ச அந்த நுரையீரல் எப்படி வெந்து சுருங்கி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இப்படி வந்தோடனே நம்ம இதுக்கு கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாம். நிறைய சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துங்க. இது இன்னும் வறுத்தா இன்னும் கொஞ்சம் இதுவாகிடும். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் கறி மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள். இது 3ஐயும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்குங்க. அதுலேயே அப்படியே அது வெந்து வந்துடும். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். எண்ணெய் வேணால் இந்த டைமில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம அதில் சுற்றி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். மசாலாலாம் போட்டு நம்ம நுரையீரல் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இது கூடவே இப்போ நம்ம கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் போல் சேர்த்துக்குங்க, போதும். கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சமாக சோம்புத்தூள் சேர்த்துங்க. எண்ணெய் சேர்த்து நல்லா ஒரு பரட்டி விடுங்க. கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். நம்மளோட நுரையீரல் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோலாம் உங்களை வந்து சேரும். நன்றி.